சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும். மேச ராசிக்கு 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் இருக்கிறதுனால சிவபெருமானுடைய பெருங்கருணை உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் அதை தாண்டக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் கட்டாயம் பரிபூர்ணமாக உணர்வீங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப அதிர்ஷ்டங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மீன ராசிக்கு அந்த பெரியவங்களுடைய அனுகிரகம் நல்ல பலனை உறுதியாக கொடுக்கும். மகர ராசிக்கு சனீஸ்வர பகவான் 7.5 ஆண்டுகள் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு உங்களை விட்டு அப்படியே வெளியேறார். சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும். மேச ராசிக்கு 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் இருக்கிறதுனால வளரும் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பொருளாதார தடை கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் குறையும். படிப்பு சூழ்நிலையில் இருக்கிறவங்க நிறைய கவனக்குறைவாக இருப்பாங்க. சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுல அவங்களுக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும். குடும்பம் நடத்தக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குடும்பத்தினுடைய சப்போர்ட் கொஞ்சம் குறையும். குடும்ப உறவுகள்லையும் இது சின்ன சின்ன கசப்புகளையும் மருத்துவ செலவுகளையும் வயசு சார்ந்து இது கொஞ்சம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய வன்னி மரத்திற்கோ அல்லது வில்வ மரத்திற்கோ பேரில் நீர் ஊற்றி அந்த வில்வ மரமும் அந்த வன்னி மரமும் குளிர்ச்சி ஆகிற மாதிரி நீங்கள் பண்ண இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இதை செய்யணும். அதே சமயத்தில் அங்கே நீங்கள் அன்னதானமும் கொடுக்கலாம். உங்கள் வயதுக்கேற்ற தீபம் ஏற்றணும். கண்டிப்பாக என்ன மாதிரியான அப்படின்னா, நெய்யில் சுத்தமான நெய்யில் வீட்டிலிருந்து கொண்டு போய் உங்கள் வயசு 30 வயசுனா 30 வயதுக்கான தீபங்களை நீங்கள் போட்டு அந்த வன்னி மரமோ வில்வ மரத்துக்கோ நீர் ஊற்றிட்டு வரும்போது ஒவ்வொரு மாதமும் விடாமல் நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பம் கல்வி பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை அப்படி நீங்கள் தாண்டி வரக்கூடிய சக்தி சிவபெருமானுடைய பெருங்கருணை உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதை தாண்டக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் கட்டாயம் பரிபூர்ணமாக உணர்வீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப அதிர்ஷ்டங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் உங்கள் கல்வித்தரத்தை உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் சூழ்நிலைகளை அற்புதமாக முன்னேற்றம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உறுதியாக கிடைக்கும். படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபக மறதி அப்பப்போ இருக்கும். வரலாறு காணாத மறக்க முடியாத உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அற்புதமான சனி பெயர்ச்சி இது. இந்த காலகட்டத்தை தவற விட்டுறாதீங்க. சரி, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த சில தொந்தரவோ சில குழந்தை பேர் சம்பந்தமான சில கசப்புகளோ இருக்குன்னு சொல்லி குலதெய்வம் கோயில் போங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ அல்லது பௌர்ணமி அன்னைக்கோ உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் உங்கள் வயதுக்கான நல்ல நெய்யில் தீபம் போடுங்க. உங்கள் வயது எவ்வளவோ அவ்வளவு வயதுக்குரிய, இப்போ உங்களுக்கு 24 வயசுன்னு வச்சுக்கோங்க, 24 நெய் தீபத்தை வடக்க பார்த்து உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஏற்றுங்க. நல்ல மனசார கும்பிடுங்க. தயிர் சாப்பாடு செஞ்சு அங்கே தானம் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உறுதியாக கிடைக்கும். அம்மன் கோயில் வழிபாடும் உங்களுக்கு நல்ல சக்தி வாய்ந்த பலன்களை கொடுக்கும். மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார். தொழிலில் நிறைய உழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பார். நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் உங்கள் தொழிலில் கிடைக்கும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உறுதியான ஒரு வெற்றியை கொடுத்து உங்களை தலை நிமிர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். 6th +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸ்கூலுக்கு போக சோம்பேறித்தனப்படுவாங்க. உடல்நலத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். ஸ்கூல் பிடிக்கலம்பாங்க. மன வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா
அந்த மன வாழ்க்கை புரிதலில் ஒரு கசப்பு ஏற்படும். உங்கள் பார்ட்னருடைய கோஆப்ரேஷனை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது அவங்க செய்கிறது உங்களுக்கு புரியாது, நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு புரியாது. அப்போ இந்த இடத்துல உறவுகளை பலப்படுத்துறதுல சின்ன சின்ன கசப்புகள் இந்த மிதுன ராசிக்கு இப்போ ஏற்படும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த, தாய் சார்ந்த சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஊனமான சகோதர சகோதரிகளுக்கு தொழில் அமையறதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகள் செய்து தரலாம். அப்படி இல்லையா, உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய செருப்பு தைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவங்க அந்த சில டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க அதை தைக்கிறதுக்கு. அந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க தொழிலை பலப்படுத்தி அவங்களுக்கு வருமானம் டெய்லி கிடைக்கிற மாதிரியான, அன்னைக்கு காசு கொடுக்கறத விட அவங்க டெய்லி தொழில் செய்கிற மாதிரியான டூல்ஸை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க தினசரி வருமானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை வச்சு. அப்போது அது ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும். புராதனமான சிவாலயங்கள் ஏதாவது புனரமைப்பு பண்ணுறாங்கன்னா செங்கல் மணல் வாங்கி கொடுக்கலாம். அது ஒரு மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான மிகச்சிறந்த பரிகாரமாக உறுதியாக இருக்கும். கடக ராசிக்கு இந்த சனி பயிற்சி பாக்கியம்ங்கிற 9ஆம் இடத்துக்கு வர்றார். இதுவும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதுவும் உங்களுக்கு நிறைய காரிய வெற்றிகளையும் உயர்ந்த அந்தஸ்தையும் நல்ல ஸ்டேட்டஸை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மிக அழகாக அமைச்சு கொடுக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வின்னு போகிறவங்களுக்கு சீக்கிரமே அந்த சான்சஸ் கிடைக்காது, அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற குரூப்பில் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. மற்றபடி கல்வியில் பெரிய தடையோ தாமதமோ ஒரு மந்த நிலையோ கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக தான் இருக்கும். தொழிலையும் சரி, குடும்பம் நடத்தக்கூடிய பெண்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த அற்புதமான காலகட்டத்தை இன்னும் தெய்வ பலத்தை பெருக்கிறதுக்கு இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தர்ம பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கும், நீங்கள் செஞ்சு வச்ச தர்மத்தின் பலனை பொருளாதாரமாக, அந்தஸ்தா, ஸ்டேட்டஸாக, நீங்கள் விருப்பப்படுற எந்த விஷயமாகட்டும் அதை அடையிறதுக்கு சனி பகவான் முழுமையாக உங்களுக்கு 2 கரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இதை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்யலான்னா, பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோயில் கண்டிப்பாக போங்க. 7 தேங்காய் வாங்கிக்கோங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு 6 தேங்காயை அங்கே தானமாக கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒரு அற்புதமான பலன் உறுதியாக கிடைக்கும். சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த தெய்வத்தை மனம் குளிர்ச்சி பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத பொருளாதாரம், எதிர்பாராத தொழில் வளர்ச்சி, நல்ல கல்வின்னு உங்கள் குடும்பத்தின் பொருளாதார கல்வி தரம் அடுத்த நிலைக்கு உயர்றத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆல்ரெடி உங்களுக்கு கண்டகஸ்தானம்ங்கிற 7ஆம் இடத்துல இருந்து 2.5 வருஷம் நிறைய உறவுகளில் கசப்பு, கடும் உழைப்பு, நண்பர்கள் பிரிவு, கூட்டாளி பிரிவு அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அனுபவபூர்வமாக உங்களுக்கே அது தெரியும். இப்போ அஷ்டமஸ்தானம்ங்கிற 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது இதனுடைய விரிவாக்கத்தை தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதாவது 7ஆம் இடம்ங்கிற கண்டகத்தில் நடந்த சில தவறுகளின் பாதிப்புகள். இப்போ கூட பொருளாதாரத்தில் திடீர்னு போய் முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது திடீர் பொருளாதார இழப்பு ஏற்படுறது, அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நீங்கள் கடனாளி ஆக்கப்படுறது, அல்லது வீடு கட்டி கடன் ஆகிக்கிறது, இடம் வாங்கி தெரியாத தொழிலை பண்ணி அதில் காசை போடுறது, படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தவறான சிநேகிதங்களால் கல்வி கெடுதல், கல்வியில் போகும்போதெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகிறது, இப்படி நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு
குடும்பமே ஒரு ஒத்துழைக்காத சூழ்நிலை, இவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை தவறாக பேசிடுவாங்க, அது உறவுகளுக்குள்ளே கசப்பாயிரும். அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய செயல், நன்மைன்னு நினைக்கிற செயல் கூட சில சமயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கால சூழ்நிலை தவறாக இருக்கிறனால அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு கசப்பு உணர்வை கட்டாயமாக ஏற்படுத்தும். சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு மைனஸான காலகட்டங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே எல்லாத்துக்குமே கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக வேணும். குலதெய்வ வழிபாடை கட்டாயம் பண்ணுங்கள். அது மட்டும் பத்துமா அப்படின்னா பத்தாது. உடல் ஊனமுற்றவர்களுக்கு மனசார தான தர்மம் பண்ணிக்கிட்டே வாங்க. காகங்களுக்கு முடிந்த உணவுகளை டெய்லி வாங்கி வச்சுக்கிட்டு வாங்க. என்ன உங்களுக்கு முடியுமோ, அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு, புதன்கிழமை அன்னைக்கு எள்ளு கலந்து ஒரு தயிர் சாதத்தை காகத்துக்கு ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் வச்சுட்டு வரலாம். அல்லது உடல் ஊனமுற்ற சகோதர சகோதரிகளுக்கான மருத்துவ செலவுக்கு கொடுக்கலாம், ஆப்ரேஷன் செலவுக்கு உதவி பண்ணலாம். கோவில் வழிபாடு இந்த காலகட்டத்தில் கோவில் வழிபாட்டினுடைய பலனை நீங்கள் உணர முடியாத ஒரு சூழ்நிலை. எவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலாக இருந்தாலும் உடனே அதை உங்களால் உணர முடியாது. ஏன்னா தெய்வ வழிபாட்டை சொல்லக்கூடிய கிரகமே யாருன்னா சனி பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறையும் பொழுது தெய்வ அனுக்கிரகத்தை நீங்கள் உணர்றது கம்மியாக இருக்கும். அது சக்தி வாய்ந்த இடமா தான் இருக்கும். ஆனால் நமக்கு அது எந்த அளவுக்கு உணர்த்துது அப்படிங்கிறதுல மாறுபாடுகள் வரும். அப்போது தான தர்மங்களை நீங்கள் விடாமல் பண்ணிட்டு வரும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கிறதா நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன இந்த எளிமையான தான தர்மங்களை பண்ணிக்கிட்டு வாங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன மாதிரியான விளைவுகளை தரப்போகுது? 7ஆம் இடம் அப்படிங்கிற உங்கள் கூட்டு மனைவி 2வது குழந்தைங்கிற ஸ்தானத்துக்கு சனி பகவான் 2.5 வருஷம் இருக்க போகிறார். குடும்ப உறவுகளில் சிறு சிறு கசப்புகள், நண்பர்கள் இருந்தால் நண்பர்கள் கூட ஒரு நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, வாடிக்கையாளர்கள் இருந்தால் நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கல தொழிலுக்கு அப்படின்னு ஒரு சின்ன தேய்மானம், காலதாமதம், கஸ்டமர்ஸ் அதிகமாக கிடைக்காத ஒரு சூழ்நிலை, சோம்பேறித்தனம், காலத்தை தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லி இதில் எல்லாம் உங்களை இழுக்க பார்க்கும். ஆனால் நான் நல்லா வேலை செய்வேன், நான் அவநம்பிக்கையே இருக்க மாட்டேன், நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நான் இன்னும் நாலேஜை வளர்த்திக்குவேன்னு உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டகச்சனியின் பாதிப்பு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அதிகமாக உழைப்பை நீங்கள் எஃபர்ட்டை அதிகமாக போடணும் அப்படிங்கிற காலகட்டம் இது. மற்ற டைமில் ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு இப்போ எஃபர்ட்டை அதிகமாக போடுவீங்க. பயப்படுற அளவுக்கான தொந்தரவுகள் நிச்சயமாக வராது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஏஜ் ஆனவங்கள, மிடில் ஏஜில் இருக்கிறவங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட்டுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. கல்வியில் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பீங்க, தூங்க மாட்டீங்க, மொபைல் பார்த்துட்டு நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மமதையை உண்டு பண்ணும். அப்போது அந்த மாயையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா நைட்டே சீக்கிரம் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சீக்கிரம் தூங்குங்க. இல்லைன்னா அதனாலேயும் சில உடல்நல தொந்தரவுகளும் சோம்பல்களும் காலதாமதமும் ஏற்பட்டு படிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கல்வி தடை ஏற்படும். உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியாது, அல்லது அவங்க நல்லா சொல்லிக் கொடுக்குற அன்றைக்கி நீங்கள் போக மாட்டீங்க. அப்போது அடிப்படை கல்வியில் தடுமாற்றமானா உறுதியாக எவ்வளவு நல்ல நாலேஜான ஆளாக இருந்தாலும் உட்கார வைக்கும். குலதெய்வத்தை பௌர்ணமி அன்னைக்கு போய் மனதார கும்பிடுங்க, ஒரு நல்ல பலன் உறுதியாக கிடைக்கும். அம்மன் கோவிலில் ஒரு அனுஷ நட்சத்திரத்துக்கோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கோ பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கோ தயிர் அன்னம் தானம் கொடுத்துக்கிட்டே பாருங்க, அனுபவபூர்வமாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான உங்கள் மனநிலைமையே மாறிடும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக மாறிக்குவீங்க. துலாம் ராசி
துளாராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான பொற்காலம். 6ஆம் இடம்ங்கிற சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்றது உங்களுக்கு நல்ல பொருளாதார சூழ்நிலை, நல்ல கல்வி சூழ்நிலை, நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை. பாருங்கள், தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். எந்த தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சனி பகவான் 6ல் இருக்கிற காலத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. ஒரு டைரியை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் நாலேஜை பயன்படுத்துகிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ, எல்லா நேரமும் எல்லோரும் உழைக்கிறதுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் நாலேஜாக இருக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பாங்க. ஆனால் எல்லா நேரமும் வெற்றி கிடைக்கிது. ஆனால் அந்த 6ல் சனி இருக்கிற காலம் பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த படிப்பு, கற்றுக்கிட்ட கல்வி, இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட எஃபர்ட்டு எல்லாமே உங்களுக்கு கணிஞ்சு பழமாக அப்படி கைக்கு வரக்கூடிய பலனை சனி பகவான் உறுதியாக கொடுத்து ஒரு பெரிய பொற்காலத்தை ஆணித்தனமாக ஏற்படுத்தி தருவார். ஏன்னா திரும்ப திரும்ப சனீஸ்வர பகவான் நல்ல இடங்களுக்கு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறி மாறி வர்றார். இந்த வாய்ப்பெல்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா படிங்க, நல்ல பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள், ஜெயம் உண்டு. நீங்கள் முயற்சி செய்யறதுக்கான பலனை இப்போ 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சிங்கன்னா 300 ரூபா கிடைக்கும். அப்போ பாருங்கள், 10 லட்சம் ரூபாய்க்கு பாடுபடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க அழகாக 50 லட்சம் சம்பாதிச்சிருவாங்க. இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு உங்கள் குலதெய்வ அனுகிரகமும் பித்திருக்கள்ங்கிற உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். அதனால் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போய் குடும்பத்தோடு போங்க. பௌர்ணமி அன்னைக்கு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் 64 நெய் தீபங்களை, சின்ன சின்ன விளக்கு, 64 விளக்குகளை நீங்கள் இந்த துளாராசிக்காரங்க ஏற்றுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு ஒரு படையல் போட்டு காகங்களுக்கு வைங்க. அதை விட வயதானவங்க, உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் நினச்சி ஒரு வேஷ்டி சட்டையை வச்சு அந்த உணவை அன்னைக்கு தானமாக கொடுங்க. இந்த 2.5 வருஷ காலம் சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான தர்மங்களை நீங்கள் செய்யும்போது மனம் குளிர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் XXX, XXX, 10Xன்னு கிடச்சி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடம்ங்கிற பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற தெய்வ அனுகூல ஸ்தானத்தில் தெய்வீக கிரகமான சனீஸ்வர பகவான் 2.5 வருஷத்தில் உட்கார்ந்துருக்கார். இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு. தெய்வ பலம் பல மடங்கு உங்கள் குடும்பத்தில் பெருகும். நீங்கள் எவ்வளவு தான தர்மங்கள் இது வரைக்கும் பண்ணி வச்சுருக்கீங்களோ, எவ்வளவு வழிபாடுகள் பண்ணியிருக்கீங்களோ, அல்லது தான தர்மம் பண்ணி புண்ணியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் பித்திருக்கள் வழிபாடு பண்ணியிருக்கேன்னா அந்த வழிபாடை மறுபடியும் பண்ணி புண்ணியத்தை பல மடங்கு பெருக்கி அது அதிர்ஷ்டமாக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பலமாக மாறுறதுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு உதவுவார். இது பொருளாதாரத்திற்கும் சரி, குடும்ப வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு அமைப்பு தான். ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா, படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. கொஞ்சம் ஞாபக சக்தி கொஞ்சம் குறையும். அதிகமாக தன்னுடைய மைண்டை ஞாபக சக்தியை தூண்டுறதுக்கான சில செயல்களையோ செய்யாமல் விட்டால் இவங்க நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் தன் கல்வியில் மார்க்கு கம்மியாக வாங்கக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் தன் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உடனே முன்னேறணும்னு ரொம்ப அவசரப்பட்டால் நல்லது செய்ய போய் உங்கள் பொருளாதாரம் இப்போ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் பண வரவில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனாலும் உங்களை பாதிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். பக்தி, ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு நாட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்கிறனால குடும்ப உறவுகள் மேலே கொஞ்சம் நாட்டங்கள் கொஞ்சம் குறையும். ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் குலதெய்வம் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பராமரிப்பு பணிகளுக்கு
பணம் கொடுங்க. அங்கே போய் உழவார பணி செய்யுங்க. அங்கே விக்கிரக பிரதிஷ்டை ஏதாவது புதுசாக பண்ணுறாங்கன்னா அதில் நீங்கள் பங்கீடாக கலந்துக்கங்க. கோயில் பராமரிப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கை மேலே ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும். அல்லது ஆதரவற்று இருக்கக்கூடிய அனாதை இல்லங்கள் ஏதாவது கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே சோஃபா செட்டு வாங்கி தர்றது, சேர் வாங்கி தர்றது, தண்ணி வசதி பண்ணி தர்றது, அவங்களுக்கு நல்ல எண்ணெய் வாங்கி தர்றது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது கூட விருச்சிகத்திற்கு ஒரு அற்புதமான நல்ல பலனை ரொம்ப அற்புதமாக கொடுக்கும். தனுசு ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்துக்கு வர்றார். பொருளாதாரத்திற்கு முதலீட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். போட்ட முதலீடை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு விதமான பொருளாதார மந்த நிலையை கொஞ்சம் ஏற்படுத்த பார்க்கும். உங்களுக்கு நல்ல கிளைண்ட் கிடைக்கிறத தாமதப்படுத்தும். அப்போ அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் சைடு இப்போ போகக்கூடாது. படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க உடல் நலத்தில் அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றதுன்னு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள், ஒரு சலிப்பு ஏற்படும். என்ன இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மனச்சலிப்புகள் ஏற்படும். அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. அடிக்கடி உடல் நலத்தில் தொந்தரவுகள் ஏற்படுறது, தோள்பட்ட சம்பந்தமான சில வலிகள், கால் சம்பந்தமான சின்ன சின்ன வலிகள், அது வயதானவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள் ஏற்படும். ஆனால் உடல் அசதி கொஞ்சம் ஆண் பெண் இருபாலாருக்குமே கொஞ்சம் வரும். அப்போது இது ஒரு சௌக்கியமான இடம் அல்ல சனி பகவான் இருக்கக்கூடிய இடம். இதுக்கு என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னா, சிவாலயங்கள் கட்டுவதற்கு நீங்கள் என்ன உங்களால் பொருளாதார உதவியோ உழவார பணியோ செய்யலாம். இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தளவு இந்த அர்த்தாஷ்டம சனியை சமாளிக்கிறதுக்கு ராமேஸ்வரம் போய் ஒரு அமாவாசை அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிகள்கிட்ட நல்ல பரிபூர்ணமாக ஒரு நெய் தீபத்தை போட்டு அமைதியாக உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. 1, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். 2, 3வது பால் வாங்கி கொடுத்து உங்கள் கண் குளிர ராமநாத சுவாமியினுடைய அபிஷேகத்தை பாருங்கள், அல்லது பர்வதவர்த்தினி அம்மாவுடைய அபிஷேகத்தை பாருங்கள். ஏதோ ஒன்று இதை மனதார நீங்கள் செய்யும் பொழுது அர்த்தாஷ்டம சனி பாதிப்புன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மகர ராசிக்கு சனீஸ்வர பகவான் 7.5 ஆண்டுகள் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு உங்களை விட்டு அப்படியே வெளியேறார். 3ஆம் இடமான தைரிய சகாய வீரியஸ்தானத்துக்கு போகிறார். இது 7.5 சனியிலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் படித்து வச்ச படிப்பு, இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இது வரைக்கும் நீங்கள் எதுக்கெல்லாம் வாழ்க்கையில் மெனக்கெட்டீங்களோ அதுக்கான சமுதாய அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்பு காசாக மாறும். நீங்கள் உழைச்சி வச்சுருந்த பணம் எங்கேயாவது சிக்கியிருந்தால் அது திரும்ப வரும். உங்களை மதிக்காத குடும்ப உறவுகள் உங்களை மதிப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள், இத்தனை நாளாக நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கும். சனி பகவான் அந்த 7.5 ஆண்டு காலம் விட்டு வெளியில் போகும்போது, இந்த 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அற்புதமான பொருளாதார சூழ்நிலை. நீங்கள் நினச்ச படிப்பை படிக்கலாம், நினச்ச இடத்துல கோர்ஸ் கிடைக்கும், நீங்கள் நினச்ச கோர்ஸே கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான உங்கள் வாழ்க்கையை, இத்தனை காலம் நீங்கள் ஏங்கிட்டு இருந்த வாழ்க்கையை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்து இனி நீ வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் 7.5 வருஷம் அடி வாங்கியிருக்கனால காலத்தோட மரியாதை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. காசுனா என்ன, உறவுகள்னா என்ன, வாழ்க்கையில் நம்ம படிச்சிருந்தால் மட்டும் பத்தாது, நல்லவனாக இருந்திருந்தால் மட்டும் பத்தாதுங்கிற எல்லா அனுபவத்தையும் 7.5 ஆண்டு காலம் மகர ராசிக்காரங்களுக்கு உறுதியாக சனி பகவான் புரிய வச்சிருப்பார். அதில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரருடைய புத்திரனாக இருங்க, புத்திரியாக இருங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியான மன அழுத்தத்தையும் பிரச்சனையையும் கண்டிப்பாக நீங்கள் உள் உணர்வாக உணர்ந்திருப்பீங்க, அதை அனுபவிச்சிருப்பீங்க.
ஆனால் உங்களுக்கு இது பொற்காலம்தான். நீங்கள் கட்டாயமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். இந்த 7.5 சனி முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு சிவாலயத்தில் 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்துருங்க. 1. 2, ஒரு நல்ல கோசாலையில் போய் அகத்திக்கீரையை பழத்தை கொடுத்து கோமாதாவோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. 2, உங்கள் பித்திருக்கள் வழிபாடு இத்தனை காலம் நீங்கள் பண்ணாமல் இருந்திருந்தா திதி தர்ப்பணம் பண்ணுங்க. 3, 4வதா திருநள்ளாறில் ஒரு மடம் இருக்குது, அந்த கோயிலை சார்ந்த மடம். அந்த கோவில் மடத்தில் ஒரு 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 1 மணி நேரம் அங்கே இருக்கிற தீபத்துக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் என்ன பிடிக்குமோ வாங்கிட்டு போய் அங்கே படைச்சி அங்கே இருக்கிற பெரியவர்கிட்ட மனதார ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான உயர்வு உங்களுக்கு கதவை தட்டிட்டு காத்திருக்கு. கும்ப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஜென்மத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் 7.5 சனி நடக்குது. 5 வருஷத்தை கடந்துட்டீங்க. எப்படியோ கடைசி 2.5 வருஷமான குடும்பஸ்தானத்தில் வந்து சனி பகவான் 2.5 வருஷம் இருக்க போகிறார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பொருளாதாரத்தை பெருசாக பெருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தவறான முதலீடுகளில் போய் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும். நீங்கள் 500 கோடி வச்சுருக்கிறவராக இருந்தாலும் சரி, 100 ரூபா வச்சுருக்கிறவராக இருந்தாலும் இந்த சூழ்நிலையினுடைய ரேஷியோ மாறுமே ஒழிய சம்பவம் நடக்காமல் போகவே போகாது. முதலீடு செஞ்சே ஆகி பணத்தை உருவாக்கி உங்களை நிரூபித்தே ஆகணும்னு தூண்டும் கிரகங்கள். நீங்கள் டேலண்டான நல்லவராக தான் இருப்பீங்க. ஆனால் கிரக ஒத்துழைப்பு இல்லாததுனால இந்த கடைசி 2.5 வருஷம் கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ண பார்க்கும் கிரகங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தில் புதிய தொழில், புதிய முதலீடுகள், பொருளாதார பிரச்சனையை மொத்தமாக தீர்த்துக்கிறேன்னு நினைக்கிறது, வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கி மாதத்தை சமாளிக்கலான்னு நினைக்கிறது, நீங்கள் எதிலிருந்தும் தப்பிக்க நினைக்கிறது, அது இயல்பு தான். பொருளாதார தேவையை நான் தவறுன்னு நான் இங்கே வர்ணிக்கலை. ஆனால் அந்த பொருளாதார நிரூபணத்தை செய்ய போகும்போது இருக்கிற உங்கள் பணமும் மாட்டிக்கக்கூடாது, நீங்கள் கடன் வாங்கி போட்டும் சிக்கிக்கக்கூடாதுங்கிற அந்த அலாரம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் முயற்சிகளை அளவாக வச்சுக்கோங்க. உடனடியாக ஒரு பிரச்சனையை தீர்த்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. குடும்பத்தை கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில், இது திருமணமானவங்களாக இருந்தால் குடும்பத்தில் பெருஞ்சிக்கல்கள் பொருளாதார பற்றாக்குறையால், திருமணமே ஆகாதவங்களாக இருந்தால் அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தவறான முதலீடுகளில் போய் பணம் நிறைய சிக்கிக்கும். அந்த காலகட்டத்தில் அவர் காசு அவருக்கு எல்லாம் டெபாசிட்டில் இருக்கும், இன்னொரு பக்கம் ஷேரில் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஃப்ளோட்டிங் கேஷாக கையில் இல்லாமல் மாட்டிக்குவாங்க. பாருங்க, சம்பவத்தினுடைய சூழ்நிலை, பொருளாதாரம், இடம், கல்வியை பொறுத்து மாறலாம். நிச்சயம் இந்த சம்பவம் நடக்காமல் போகவே நீங்கள் கழிச்சிட்டு வரவே முடியாது. எந்த திசா புத்தி வேணால் நடக்கட்டும். 10ஆவதுக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி திசையாக இருந்தால் நீ உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் உங்கள் பணத்தை பிடுங்கிட்டு விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த குடும்பத்துக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்து மாட்டி குடும்பத்தில் பெருஞ்சிக்கல்களும் நிறைய பெண்கள் மாட்டியிருக்காங்க. அப்போது இந்த காலகட்டத்தை குடும்பம் நடத்தும் பெண்களும் சரி, தொழில் செய்யும் ஆண்களும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு நிச்சயமாக இருக்காது. வேலையில் திருப்தி இல்லாமல் போகலாம், அவ்வளோதான். ஏழை எளிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு தானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். பழனி மலைக்கு நடந்து போவாங்க. அந்த நடைப்பயணத்தில் போகிறவங்களுக்கு அவங்க மனசு குளிர்ற மாதிரியான மோர் தர்றது, குளிர்ச்சியான பொருட்களை, அவங்க உடல்நலத்தை கெடுக்காத மாதிரியான நிழல் பந்தல் அமைச்சு தர்றது, இதெல்லாம் கும்பத்துக்கு ஒரு அற்புதமான ராஜயோக பலன்களாக மாற்றி விட்டுரும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு முருகனுடைய அருள் பெரும் கருணையோடு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுறத நீங்கள் நிச்சயம் உணர்வீங்க. மீன ராசிக்கு
விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ ஜென்மத்துக்கு வரார். 7.5 சனியினுடைய முதல் 2.5 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டீங்க. இப்போது மிடில் நடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இப்போ உங்கள் ஜென்மங்கிற சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கே சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம் வந்து இருக்க போகிறார். இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, வேகமாக பொருளாதாரம் பண்ண முடியாது, வேகமாக உங்கள் திறமையை நிரூபிக்க முடியாது, எல்லாமே காலதாமதமாக நடக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்பீடுக்கு உங்கள் தேவை இப்போ இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் சம்பள உயர்வு கிடச்சாதான் உங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிற சூழ்நிலை இருக்கலாம். அல்ல நான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட பெரிய ப்ராஜெக்டில் பணத்தை போட்டுட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிற சூழ்நிலையில் ஆசைப்படுற சூழ்நிலையில் இருக்கலாம். இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து இந்த கிரக அமைப்பு வந்து வேலை செய்யும். சரி, இப்போ சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிற காலகட்டம் உடல் நலத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி, மன நிம்மதியிலும் ஒரு நல்ல நிலைப்பாட்டை உறுதியாக தராது. பயப்படுறதுங்கிற அவசியம் அல்ல. நம்ம இந்த டைமில் ஆசையை குறைச்சிக்கணும். உடனடியாக நம்ம பிரச்சனை தீரணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும், எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும், உங்கள் திறமையை சமுதாயம் உடனடியாக உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அங்கீகாரம் தராதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் 2000 ரூபாய்க்கு வேலை செஞ்சிங்கன்னா 500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இவ்வளோதான் இங்கே வித்தியாசம். கிடைக்காம போகாது. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு வாசகம் இருக்குது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கான பலனை கடவுளானாலும் தடுக்க முடியாது. அதனால் உங்கள் முயற்சியின் பலன் நிச்சயம் கிடைக்கும். அதுதான் 2000 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 300 ரூபா கிடைக்கும். அப்போ நீங்கள் வேலை அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது யாருக்கு பெருசாக பாதிப்பு இருக்காதுன்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கு, உணவு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பெரிய கெடுதலுமே இருக்காது. அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக உணவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சாலையோர கடைகள், அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமாக கூட இருக்கும். இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே ஒரு சில தவறான சூழ்நிலைகள், தவறான சிந்தனைகள், உடல்நலத்தை கவனிக்காமல் போகிறது, ரொம்ப வேலை செய்கிறது, வீட்டுக்காக உழைச்சி கொட்டுறது, அந்த உழைச்சி கொட்டிட்டு அதுக்கு தகுந்த மருத்துவமோ ஓய்வோ எடுக்காமல் போகிறது, வீட்டில் அதுக்கு தகுந்த பெண்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு மனச்சோர்வாகிறது, படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு பாருங்கள். இவங்க திறமையை நிரூபிக்க ரொம்ப போராடுவாங்க. நல்ல டேலண்ட்டாக சயின்ஸ் படிப்பாங்க, மேக்ஸ் படிப்பாங்க, எல்லா டேலண்ட்டுமே இருக்கும். இந்த டேலண்ட் மார்க்காக மாறும் பொழுது இவங்க தன் திறமையை நிரூபிக்க போகும்போது நிறையா தடைகள் வரும். இதுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒன்று குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு போய் பண்ணுறது நல்ல பலன் கொடுக்கும். இன்னொரு மிகச்சிறந்த வழிபாடு 63 நாயன்மார்கள் சிவாலயத்தில் இருப்பாங்க. அந்த 63 நாயன்மார்களை உங்களால் முடிஞ்சதுன்னா பாலபிஷேகம் பண்ணி ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. பௌர்ணமியும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. இந்த 63 நாயன்மார்களுக்கும் நல்ல எண்ணெயிலையோ, நல்ல சுத்தமான எண்ணெயிலையோ, நெய் தீபத்துலேயோ தீபம் போட உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியை நீங்கள் பக்குவமாக கடந்து வர்றதுக்கு அந்த பெரியவங்களுடைய அனுகிரகம் நல்ல பலனை உறுதியாக கொடுக்கும். அனுச நட்சத்திரத்தில் பண்ணலாம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பண்ணலாம், பூச நட்சத்திரத்தில் பண்ணலாம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நீங்கள் அங்கே போய் இந்த வழிபாடுகளை பண்ணும் பொழுது இதை தாங்கு திறனும் மனப்பக்குவமும் இந்த காலகட்டத்தை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை புரிதலும் உங்கள் மைண்டு கிடைக்கும். இந்த எளிய பரிகாரங்களை, இந்த வழிபாடுகளை பண்ணுங்கள். இந்த ஜென்ம சனியை கடந்து வாங்க. நல்லவனாக இருந்தால் மட்டும் சரி வராது. இதையெல்லாம் தாண்டி வேலை சில தர்ம கர்மங்களும் முற்பிறவி தொடர்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்குங்கிறத புரிய வைக்கக்கூடிய காலம். உங்களுக்கு தாங்கு திறனை இந்த வழிபாடுகள் கண்டிப்பாக கொடுக்கும். மீனராசிக்காரங்க இயற்கையாகவே நல்ல பக்தியானவங்க, நல்லவங்க, எந்த விஷயத்துலேருந்தும் ஈஸியாக நழுவி தப்பிச்சிட்டு வர்றவங்க. அதனால் பயப்பட வேண்டிய